ரைட். இதுல வந்து நாங்கள் 2018ஆம் ஆண்டு கேள்வி வரைக்கும் பார்த்த நாங்கள் 2019 மற்றது 20ஆம் ஆண்டு வந்த இந்த உயிர்கோளம் தொடர்பான கேள்வியை ஒரு பார்ப்போம். இதுல முதலாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஒரு பாடசாலையின் ஆய்வு கூடத்துக்கு தேவையான வாயு எரிபொருள் உயிர்வாயு பிறப்பாக்கியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுது. அங்கு உற்பத்தி செய்யப்படும் உயிர்வாயுவில் அடங்கியுள்ள 4 வகை வாயுக்களின் சேர்க்கை 3 நாட்களுக்கு ஒரு தடவை துணியப்பட்டது. அத்தகவல்கள் வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, எங்களை எக்ஸச்சில காலம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மாதிரி உயிர்வாயுக்கள சேர்க்கை வந்து இங்கால வையச்சில குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கார்பனீர் ஆக்சைடு. சரி, எங்க பாத்தீங்கன்னு சொன்னா கார்பனீர் ஆக்சைடு மற்றது மெதேன் வாயு, ஆக்சிஜன், அது மாதிரி ஹைட்ரஜன் சல்பைட் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, மாதிரி இது வந்து எக்ஸச்சில வந்து நாட்கள்ல காலம் வந்து நாட்கள்ல தரப்பட்டிருக்கு. இங்கால வையச்சில வந்து அந்த உயிர்வாயுவின் சேர்க்கை வந்து மில்லியன் பகுதிகளாக தரப்பட்டிருக்கு. அதாவது பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொல்லுவோம். அந்த அலகில தரப்பட்டிருக்கு. சரி, அப்ப இந்த கேள்விக்கு வாங்கும். குறிப்பிட்ட காலத்தின் போது எவ்வாயுவின் உற்பத்தி படிப்படியான அதிகரிப்பை காட்டுகிறது. சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்ன 4 வாயுக்கள்ல படிப்படியான அதிகரிப்பை காட்டுறது வந்து இந்த வரைவு தான் அதிகரிப்பை காட்டுற ஒரு வரைவாக இருக்குது. அப்ப அதுக்குரிய வாயு எதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் மெதேன் வாயுவாக இருக்கு. சரி, அந்த வரைவுக்குரிய அந்த குறியீடு வந்து மெதேன் வாயுவாக இருக்கு. சரி, அப்ப எவ்வாயுவின் உற்பத்தி படிப்படியான அதிகரிப்பை காட்டுகிறதுன்னு சொன்னால் பொருத்தமான விட மெதேன். சரியா, CH4 அல்லது மெதேன் என்று குறிப்பிட்டிருந்தீங்களா? சரி, அது மாதிரி 2வது பாருங்க பிள்ளைகள். 15ஆம் நாளில் சேர்க்கைக்கேற்ப வாயுக்கலவையில் ஹைட்ரஜன் சல்பைட்டின் அளவு எவ்வளவு ஆகும்? 15ஆம் நாள்ல சேர்க்கைக்கேற்ப வாயுக்கலவையில் ஹைட்ரஜன் சல்பைட்டின் அளவு கேட்டிருக்காங்க. சரி, அப்ப ஹைட்ரஜன் சல்பைட்ன்னு சொல்றது குறிக்கப்படுற அந்த கிராஃப் பாத்தீங்கன்னு சொன்ன இந்த மாதிரியான கருப்பு கோடால குறிக்கப்பட்டிருக்கு. இப்ப 15ஆம் நாளுக்குரியதை பார்ப்பீங்க. 15ஆம் நாளுக்குரிய சேர்க்கை வந்து எங்களுக்கு கிடைக்கும் 10 இருக்கு. சரியா, 10 பார்ட்ஸ் பெர் மில்லியன். சரியா, 15ஆம் நாளுக்குரிய இந்த வரைவை பார்த்து தான் குறிப்பிட போறீங்க. 15ஆம் நாட்கள்ல ஹைட்ரஜன் சல்பைட்டினுடைய சேர்க்கை வந்து ஹைட்ரஜன் சல்பைட்ன்றது இந்த வரைபால காட்டப்படும். சரி, இந்த கிராஃபால காட்டப்படுறதான் ஹைட்ரஜன் சல்பைட். 15ஆம் நாளுக்குரியது பாத்தீங்கன்னு சொன்னா 10 பார்ட்ஸ் பெர் மில்லியனாக இருக்கு. சரியா, 10 மற்றது வந்து கட்டாயம் அலகு குறிப்பிட வேண்டும். சரியா, பார்ட்ஸ் பெர் மில்லியன்ல தந்திருக்கிறான். அப்ப 10 பார்ட்ஸ் பெர் மில்லியன். சாரி, சரி, இந்த பேப்பருக்குரிய ஸ்கீமை பாருங்க பிள்ளைகள். சரியா, 10 பார்ட்ஸ் பெர் மில்லியன் அலகு குறிப்பிடப்படாவிடின் புள்ளி இல்லை. சரியா, 2019ஆம் ஆண்டு கேள்வி. இதுல பாருங்க அலகு குறிப்பிடாட்டி அந்த மார்க்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்ப அந்த விஷயங்களை கவனிச்சு கொள்ளுங்க. அது மாதிரி 3வது கேள்வி பாருங்க. தாவர விலங்கு கழிவுகளில் காற்றின்றிய பாக்டீரியாக்கள் தாக்கம் புரிவதால் உயிர்வாயு உற்பத்தி செய்யப்படுகிறது. சரியா, காற்றின்றி வாழ் பாக்டீரியாக்கள்னு சொல்லி ஆக்சிஜனை பயன்படுத்தாம அதுகள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி உயிர்வாயுவை உற்பத்தி செய்யும். இது வரைவில் காட்டப்பட்டுள்ள எவ்வாயு சேர்க்கையின் மாற்றத்தினால் உறுதிப்படுத்தப்படுகிறது. சரி, அதாவது தாவர விலங்கு கழிவுகள்ல காற்றின்றிய பாக்டீரியாக்கள தாக்கம் எந்த வாயு சேர்க்கையின் மாற்றத்தால உறுதிப்படுத்தப்படுதுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். சரி, அதாவது காற்றின்றி வாழ் பாக்டீரியான்னு சொல்லி காற்றின்றி வாழ்ன்னு சொல்லி ஆக்சிஜனை பயன்படுத்தாம நடக்கிற தாக்கமாக இருக்கு. சரி, இப்ப இதுல பாருங்க ஆக்சிஜனுக்குரியது வந்து இங்க இந்த கிராஃபால காட்டப்படுறதான் ஆக்சிஜனுக்குரிய அந்த செயற்கையாக இருக்கும். அது பாருங்க குறைவடைஞ்சு கொண்டு வருது. சரி, ஆக்சிஜன் குறைகிற அந்த சந்தர்ப்பத்துல வந்து காற்றின்றிய வாழ் பாக்டீரியாக்கள் தொழிற்பாடு அந்த இடத்துல காற்றை அடிப்படையாக கொண்டு பாக்டீரியாக்கள் தொழிற்பாடு நடக்காது. காற்றின்றி வாழ்
பாக்டீரியாக்களால தான் உயிர் வாயு மாதிரியான அந்த CH4 வந்து உற்பத்தி செய்யப்படுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜன் குறைவடைகின்ற இந்த மாற்றத்தை தான் கேட்டிருக்கு. சரி, அப்ப வெவ்வாய் சேர்க்கையின் மாற்றத்தினால் உறுதிப்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னால் பொருத்தமான விட ஆக்சிஜன் வாயு. சரி, O2 அல்லது ஆக்சிஜன் வாயு. சரி, இதுலயும் கவனிங்க பிள்ளைகள், ஆக்சிஜன் சொல்லிக்க O2. சரி, அதன் ரசாயன சூத்திரம் வெறும் O2 சொல்லி தனியா நாங்கள் ஒரு ஆக்சிஜன் ஓன்னு சொல்லி குறிக்கிறது வந்து ஆக்சிஜன் அணுவை சொல்லுவோம். ஆக்சிஜன் வாயுன்னு சொல்லிக்க O2 மூலக்கூறு தான் ஆக்சிஜன் வாயுவாக இருக்கு. சரி, அப்ப இந்த பேப்பர்லயும் பாத்தீங்கன்னு சொன்ன அந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னு சொன்னால் தனியா இந்த மாதிரி ஆக்சிஜன் சொன்னால் அதுக்கு மார்க்ஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லி இருக்கு. சரியா, கையோட சீமையும் பாருங்க. இந்த ஆக்சிஜன் என்றால் புள்ளி அந்த பேப்பருக்கு வந்து கொடுக்கு. நாங்க குறிக்க ஒன்றில் ஆக்சிஜன் வாயுன்னு சொல்லி எழுதலாம், இல்லாட்டி ரசாயன சூத்திரம்னு சொல்லி பொருத்தமான குறியீட்டை பயன்படுத்துவோம். O2 அதுக்குரிய பொருத்தமான குறியீடா இருக்கு. சரி, ஆக்சிஜன் நாங்க குறிப்பிட்டு காட்டுறது வந்து அணு, அது வந்து தவறான ஒரு விடை. அது மாதிரி 4வது பாருங்க, வரைவில் காட்டப்பட்டுள்ள வாயு வகைகளில் எவ்வாயு எரிபொருளாக செயற்படுகிறது. சரி, வரைவில் காட்டப்பட்டுள்ள வாயு வகைகளில் எவ்வாயு எரிபொருளாக செயற்படுகிறது. சரி, இப்ப எரிபொருளாக செயற்படுற வாயு 4க்குலையும் பார்த்தோம்னு சொன்னா மெதேன் வாயு வந்து எரிபொருளாக செயற்படுத்தப்படும். சரி, மெதேன் தான் தாக்கம் அடைஞ்சு கார்பன் ஆக்சைடையும் நீரையும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு வாயு எரிபொருளாக தொழிற்படுது. பொருத்தமான விட மெதேன். சரி, ஒன்றில் குறியீட்டால காட்டலாம் CH4 அல்லது அது மாதிரி 5வது பாருங்க, உயிர்வாயு பிறப்பாக்கிய பேணல் 4-6 என குறிப்பிடப்படும் கழிவு முகாமைத்துவத்தின் கோட்பாடுகளில் எந்த கோட்பாட்டிற்கு உதாரணமாக அமையும். சரி, உயிர்வாயு உற்பத்தி செய்யறது வந்து 4-6 கோட்பாடுல எந்த கோட்பாட்டுக்கானதாக அமையும் சொல்லி கேட்டிருக்கோம். சரியா, 4-6 எங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒன்று வந்து மீள பயன்படுத்தல், ரீயூஸ்ன்னு சொல்லுவான். அடுத்து வந்து அந்த பயன்பாட்டு தேவையற்ற பயன்பாட்டை கட்டுப்படுத்துறது, ரெடியூஸ்ன்னு சொல்லுவான், பயன்பாட்டை குறைக்கிறது. வேற ஒன்றுக்கு பதிலாக பிரதியிடுறது, சூழலுக்கு நேயமற்ற பொருட்களுக்கு பதிலாக சூழல் நேயமான பொருட்களை பயன்படுத்தும், அது வந்து மீள பிரதியீடுன்னு சொல்லுவான், ரிப்ளேஸ். அதே மாதிரி கழிவுப் பொருட்கள்ல இருந்து பயன்பாட்டுக்கு உதவக்கூடிய அந்த பொருட்களை உற்பத்தி செய்யற அதை வந்து மீள் சுழற்சின்னு சொல்லுவோம். சரி, அப்ப இதுல இந்த 4 முறைகள்லயும் இதுக்கு பொருத்தமானது வந்து மீள் சுழற்சியாக இருக்கும். உயிர்வாயு பிறப்பாக்கியன்னு சொல்லி தாவர விலங்கு கழிவுகள்ல இருந்து நாங்கள் உயிர் வாயுவை உற்பத்தி செய்யலாம். அப்ப பொருத்தமான முறை வந்து கழிவு முகாமைத்துவத்துல பொருத்தமான முறை 4வது மீள் சுழற்சியாக இருக்கு. சரியா, மீள் சுழற்சி அல்லது ரீசைக்கிள். ரைட். அது மாதிரி பியில முதலாவது பாட்டு பாருங்க, முதலாவது கேள்வியை பாருங்க. மேற்குறித்த ஆய்வுக்கூடத்தின் கட்டடத்தில் அதிக எண்ணிக்கையான ஜன்னல்கள் பொருத்தப்பட்டிருத்தல் ஒரு முனைப்பான அம்சமாக அமைக்கிறது.
சரி, ஆய்வுக்கூடத்தின் கட்டடத்தில் அதிக எண்ணிக்கையான ஜன்னல்கள் பொருத்தப்பட்டிருத்தல் ஒரு முனைப்பான அம்சமாக அமைக்கிறது. அது பின்வரும் ஏபி ஆகிய நிலைமைகளை பேணுவதற்கு பங்களிப்பு செய்யும் 2 விதங்கள் வீதம் எழுது. சரி, அதிக எண்ணிக்கையான ஜன்னல்களை பொருத்தி இருக்கிறது பின்வரும் சந்தர்ப்பங்கள்ல எப்படி உதவுதுன்னு சொல்லி எழுது. சரி, அதுல ஏற்பாட்டை பாருங்க. ஆய்வுக்கூடத்தை பயன்படுத்துவோருக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும். சரி, அதிக எண்ணிக்கையான ஜன்னல்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆய்வுக்கூடத்தை பயன்படுத்துவோருக்கு இப்படி ஒரு சாதகமான சூழலாக அமையும் என்று கேட்டிருக்கு. சரி, அப்ப பயன்படுத்துவோருக்கு அதிக சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு விஷயம். மற்றது வந்து காற்றோட்டம், போதுமான அளவு காற்றோட்டம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற இந்த வாயு எரிபொருட்களை கையாள்றது வந்து இலகுவாக இருக்கு. சரி, அதுல ஏதாவது ட்ரெண்ட் எழுதினீங்களா? சரி, வெயிட் பண்ணல, நோட் பண்ணுங்க வாரேன். சரியா, சரி, ஒன்று வந்து தேவையான அளவு காற்றோட்டம் ஒளி கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அது மாதிரி அடுத்தது பாருங்க, மின் நுகர்ச்சியை இழிவளவாக்கல். அதாவது மின் நுகர்ச்சி, மின் பயன்பாட்டை குறைக்கிறது வந்து இந்த அதிகமான ஜன்னல்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதால மின் நுகர்ச்சி எப்படி இழிவளவாக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, அது வந்து உண்டு செயற்கையான இந்த ஒளி, அதாவது இந்த மின் விளக்குகள பாவனையை வந்து நாங்க குறைக்கலாம். மற்றது வந்து மின் விசிறிகள் அதுகள பாவனையும் வந்து குறைச்சு கொள்ளும். சரி, அப்ப அதுல போட்டுக்கொள்ளுவீங்க. மின் விளக்குகளின் பயன்பாடு குறைக்கப்படும். இந்த மாதிரி அடுத்தது வந்து மின் விசிறிகளின் பயன்பாடு குறைக்கப்படும். ரைட்.
அது மாதிரி எங்களை சீப்பாட் பாருங்க. ஒரு குறித்த வாரத்தில் ஆய்வுக்கூடத்தின் செயற்பாடுகளின் போது நீரை வெளியேற்றும் காணுக்கும் சுற்றியுள்ள வளிமண்டலத்துக்கும் விடுவிக்கப்பட்ட சில சேர்வைகள் கீழே தரப்பட்டுள்ளன. சரியா, ஒன்று பாருங்க, கால்சியம் ஹைட்ரோக்சைடு தந்திருக்கிறான், அடுத்தது பொட்டாசியம் குரோமேட் தந்திருக்கிறான் K2Cr2O7, சோடியம் பாஸ்பேட் தந்திருக்கிறான், அது அடுத்தது நைட்ரசன் ஆக்சைடு, மற்றது வந்து சல்பர் ஆக்சைடு தந்து. சரி, இதுல முதலாவது பாருங்க, மேற்குறித்த சேர்வைகளில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு கூற்றுக்கும் மிக பொருத்தமான சேர்வை அவற்றுக்கு எதிரே பெறப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுத. சரியா, முதலாவது மண்ணின் pH பெருமானம் அதிகரிப்பதில் பங்களிப்பு செய்யும். சரியா, மண்ணோட pH பெருமானம் அதிகரிக்கணும்னு சொன்னா அப்ப pH வந்து கூடினது வந்து கேரத்தின் pH, அதான் மூலத்தின் pH தான் கூடவாக இருக்கும். அமிலத்தின வந்து 7 விட குறைவு, மூலத்தின வந்து 7 விட கூட. அப்ப இதுல கேட்டிருக்கிற மண்ணின் pH பிரமாணம் அதிகரிப்பதில் பங்களிப்பு செய்வதுன்னு சொல்லி அது வந்து கால்சியம் ஹைட்ரோக்சைடு. சரி, அந்த மண்ணின் அமிலத்தன்மையை நடுநிலை ஆக்குறதுக்கு நாங்க கால்சியம் ஹைட்ரோக்சைடு. அடுத்தது பாருங்க, நிலத்தடி நீரில் உள்ள பாரமான உலோக அமைப்பில் ஓர் அதிகரிப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைவது. சரியா, பாரமான உலோக அமைப்பில் ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைவது. சரி, ஒரு பேர உலோகம் சொல்லிக்க குரோமியம் வந்து ஒரு பேர உலோகம். அப்ப இங்க பொட்டாசியம் குரோமேட் வெளிவிடப்படைக அங்க வந்து இந்த குரோமியத்தின் அளவு வந்து அதிகரிக்கும், அதாவது பேர உலோகத்தின் அளவு வந்து அதிகரிக்குது. அப்ப பேரமான உலோக அமைப்பில் ஒரு அதிகரிப்பு ஏற்படுவதற்கு காரணமாக அமைவதுன்னு சொல்லி பொருத்தமான விட பொட்டாசியம் குரோமேட். சரியா, K2Cr2O7. ரைட், அது மாதிரி அடுத்தது பாருங்க, ஒரு நீர்நிலையில் ஒருங்கு சேரும் போது அதில் நட்போசனையாக்க நிலைமையை உருவாக்குவதில் பங்களிப்பு செய்யும். ரைட், இந்த நட்போசனையாக்க நிலைமையை உருவாக்குறதுல பங்களிப்பு செய்கிற அயன்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று வந்து பாஸ்பேட் அயன். சரியா, நட்போசனையாக்கத்தை ஏற்படுத்துறது பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று பாஸ்பேட் அயன் PO4 3-. அது மாதிரி அடுத்தது வந்து இந்த நைட்ரேட் அயன் NO3-. சரி, அப்ப இதுல வந்து பங்களிப்பு செய்யறது பாத்தீங்கன்னு சொன்னா சோடியம் பாஸ்பேட். இதுல வந்து பாஸ்பேட் அயன் விடுவிக்கப்படும், அப்ப நட்போசனையாக்கம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. சரி, அப்ப இதுக்கு பொருத்தமான விட வந்து Na3PO4.
ரைட். மாதிரி அடுத்து பாருங்க ஒளி ரசாயன தூய்மத்தையும். சரி, அடுத்த ஒளி ரசாயன தூமத்தையும் அமிலமலையும் உண்டாக்குவதற்கு பங்களிப்பு செய்யும். சரி, இப்ப இந்த ரெண்டுக்கும் பொருத்தமானது வெறும் நைதரசன் ஆக்சைடு, நைதரசன் நீர் ஆக்சைடு. ரைட். நீ அடுத்த கேள்வி போகலாம். அடுத்தது கடைசி கேள்வி. போன வருஷம் வந்த கேள்வி 2020. உங்களுக்கு தெரியும், இந்த உயிர்கோளம் என்ற பாடத்துல வந்து பார்ட் 2ல முதலாவது கேள்வி, அமைப்பு கட்டுரையில முதலாவது கேள்வி எப்போ உயிர்கோளத்துலதான் வாருது. அவருக்காக கவனமா பார்த்துட்டு போங்க. சரி, போன வருஷ பேப்பருக்குரிய கேள்வி. இதுல பாருங்க, பொதுவாக காணப்படும் சில மாசாக்கி மூலங்களும் அவற்றினால் உற்பத்தி செய்யப்படும் வாயு மாசாக்கிகளும் பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளன. சரி, ஒவ்வொரு மாசாக்கி மூலங்கள் காட்டப்பட்டிருக்கு. எரிமலை, நற்போசனையாக்கத்துக்கு உட்பட்ட நீர்நிலை, அது மாதிரி தொழிற்சாலை. சரி, எப்படி மாசாக்கி மூலங்கள் காட்டப்பட்டிருக்கு, அதோட அவற்றினால் உற்பத்தி செய்யப்படும் வாயு மாசாக்கிகளும் பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளன. சரியா, வாயு மாசாக்கிகள் அண்டைக்கு பாருங்க, இந்த கந்தவி ரோட் சைட், காவன ரோட் சைடு, அப்படி இந்த வாயு மாசாக்கிகளும் காட்டப்பட்டிருக்கு. அதில் காணப்படும் முதன்மை மாசாக்கிகள் என்பவை நேரடியாக வளிமண்டலத்துடன் சேரும் வாயு மாசாக்கிகள் ஆகும். முதன்மை மாசாக்கிகள் வளிமண்டலத்தில் ரசாயன மாற்றங்களுக்கு உட்படும் போது உற்பத்தி செய்யப்படும் துணை மாசாக்கிகளும் உருவில் காட்டப்பட்டுள்ளன. சரியா, முதன்மை மாசாக்கிகள் என்பவை நேரடியாக வளிமண்டலத்துடன் சேரும் வாயு மாசாக்கிகளாகும். முதன்மை மாசாக்கிகள் வளிமண்டலத்தில் ரசாயன மாற்றங்களுக்கு உட்படும் போது உற்பத்தி செய்யப்படும் துணை மாசாக்கிகளும் உருவில் காட்டப்பட்டுள்ளன. ரைட். இதுல பாருங்க, பின்வரும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றுக்கும் உரிய ஒரு உதாரணத்தை உருவிலிருந்து தெரிந்தெடுத்து அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. முதலாவது, மனிதனின் தலையீடின்றி முதன்மை மாசாக்கிகளை உற்பத்தி செய்யும் ஒரு மாசாக்கி மூலம். சரியா, மனித தலையீடின்றி முதன்மை மாசாக்கிகளை உற்பத்தி செய்யும் ஒரு மாசாக்கி மூலம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால், ஆகாய விமானங்கள், எரிமலை, தொழிற்சாலைகள், மோட்டார் கார்கள், பயணி பேருந்துகள், நகரங்கள், வீடுகள், இப்படி எல்லாம் தரப்பட்டிருக்கு. இதுல வந்து மனித தலையீடு இல்லாம வாயுவை வெளியேற்றுறதுன்னு சொன்னால் அது வந்து எரிமலையாக இருக்கு. சரி, அப்ப மாசாக்கி மூலம் வந்து எரிமலை. அடுத்து ரெண்டாவது பாருங்க, வளிமண்டலத்தில் மேலே அங்கிகளுக்கு சாதகமாகவும், வளிமண்டலத்தின் மேலே, சரியா, வளிமண்டலத்தின் மேலே அங்கிகளுக்கு சாதகமாகவும் கீழே அங்கிகளுக்கு பாதகமாகவும் தொழிற்படும் ஒரு துணை மாசாக்கி. சரியா, வளிமண்டலத்தின் மேலேன்னு சொல்லிக்க வளிமண்டலத்துல மேல் மட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்கிகளுக்கு சாதகமாக தொழிற்படுதாம். அதே மாதிரி வளிமண்டலத்துக்கு கீழே வந்து பாதகமாக தொழிற்படக்கூடிய ஒரு துணை மாசாக்கி கேட்டிருக்காங்க. சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா துணை மாசாக்கிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பொருத்தமானது ஓசோன். அதாவது மேலே சாதகம்னு சொல்லிக்க இந்த ஜூவி கதிர்ப்புகள் வந்து கழிவுதா கதிர்கள் புவி மேற்பரப்பை வந்தடைகிறத தடுக்கும். அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புவி வெப்பமடைதலுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கு. சரி, அப்ப பொருத்தமான விட வந்து ஓசோன்.
சரியா, ஓசோன் அல்லது நாங்க குறியீட்டுல காட்டினா சரி. அடுத்த மூன்றாவது பாருங்க, அமிலமழையை உண்டாக்குவதற்கு பங்களிப்பு செய்யும் துணை மாசாக்கிகளை உற்பத்தி செய்யும் ஒரு முதன்மை மாசாக்கி. அமில மழையை உண்டாக்குவதற்கு பங்களிப்பு செய்யும் துணை மாசாக்கிகளை உற்பத்தி செய்யும் ஒரு முதன்மை மாசாக்கி கேட்டிருக்க. சரி, அப்ப அமில மழைன்னு சொல்லிக்க இந்த நைதரசன் ஆக்சைட்டுகள் அதே மாதிரி கந்தகத்தின் ஆக்சைட்டுகள் தான் அமில மழையை உற்பத்தி செய்கின்ற மாசாக்கி வாயுக்களாக இருக்கு. சரி, அதுல பங்களிப்பு செய்யற துணை மாசாக்கிகளை உற்பத்தி செய்யற முதன்மை மாசாக்கி தான் கேட்டிருக்கான். இப்ப பொருத்தமான விட இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று கந்தக வீர் ஆக்சைடு, அதுல இருந்தா கந்தக ஆக்சைடு வெளிவிடப்பட போகுது. அது மாதிரி சல்பூரிக் அமிலம் அதுகள் எல்லாம் வரப்போகுது. அது மாதிரி அடுத்தது வந்து நைதரசன் நீர் ஆக்சைடு. சரியா, முதன்மை மாசாக்கி என்று கேட்டால் இந்த ரெண்டு கந்தக வீர் ஆக்சைடும் நைதரசன் நீர் ஆக்சைடும் கொடுப்பீங்க. சரியா, நைதரசன் நீர் ஆக்சைட்ல இருந்தா நைத்ரிக் அமிலம் வரப்போகுது நீரில் கரைச்சு. அது மாதிரி கந்தக வீர் ஆக்சைட்ல இருந்தா சல்பூரிக் அமிலம் வந்து வரப்போகுது. முதன்மை மாசாக்கி தான் கேட்டிருக்கேன். அப்ப இதுகள் ரெண்டையும் கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி. சரியா, கந்தக வீர் ஆக்சைடும் நைதரசன் நீர் ஆக்சைடு. சரி, இதுல ஏதாவது ஒன்று கொடுத்தா சரி. ஒன்று கந்தக வீர் ஆக்சைடு, அடுத்தது நைதரசன் நீர் ஆக்சைடு. ரைட், அடுத்து பாருங்க பிள்ளைகள், நாலாவது, நட்போசனையாக்கத்திற்குட்பட்ட நீர்நிலைகளில் இருந்து விடுவிக்கப்படும் மூல இயல்புகளை கொண்ட முதன்மை மாசாக்கி. சரியா, நட்போசனையாக்கத்துக்கு உட்பட்ட நீர்நிலைகள்ல இருந்து விடுவிக்கப்படும் மூல இயல்புகளை கொண்ட முதன்மை மாசாக்கி. சரி, அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா பொருத்தமானது வந்து அமோனியா. அமோனியா தான் மூல இயல்புடையது. மற்றது வந்து நட்போசனையாக்கத்துக்கு உட்பட்ட நீர்நிலைகள்ல இருந்து விடுவிக்கப்படுற ஒரு வாய். ரைட், அடுத்து பாருங்க அஞ்சாவது, மண்ணில் பட்டுத்தாவர வளர்ச்சிக்கு தேவையான ஒரு பிரதான போசனை பொருளை வழங்குவதில் பங்களிப்பு செய்யும் ஒரு துணை மாசாக்கி. சரி, மண்ணில் பட்டுத்தாவர வளர்ச்சிக்கு தேவையான ஒரு பிரதான போசனை பொருளை வழங்குவதில் பங்களிப்பு செய்யும் ஒரு துணை மாசாக்கி. சரி, அதுக்கு பொருத்தமான விட வந்து நைத்ரிக் அமிலம். அது மாதிரி அடுத்தது பாருங்க ஆறாவது, உணவு மயிலின் அளவை குறுகியதாக்கி கொள்ளும் போது இம்மாசாக்கி மூலத்திலிருந்து வாயு மாசாக்கிகள் விடுவிக்கப்படும் அளவு குறை. சரி, உணவு மயில் இந்த அளவை குறுகியதாக்குறதுன்ற நோக்கம், அதாவது உணவு மயில்னு சொல்லிக்க
உற்பத்தி செய்யப்படுற இடத்திலிருந்து நுகரப்படுகின்ற இடம் வரைக்கும் கொண்டு செல்ற அந்த தூரத்தை தான் உணவு மைல்னு சொல்றோம். அப்ப உணவு அளவை அந்த உணவு மைலின் அளவை குறுகியதாக்கி கொள்ளைக்க சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்ற இந்த பூகோள வெப்பமடைதலுக்கு பங்களிப்பு செய்கிற வாயுக்களின் அளவு தான் குறைவிக்கப்படுது. சரியா? அப்ப இதுல கேட்கிற கேள்வி வந்து குறுகியதாக்கி கொள்ளும் போது இம்மாசாக்கி மூலத்தில் இருந்து சரியா? மாசாக்கி வாயுவை கேட்கல அந்த மாசாக்கி வெளியிடப்படுற மூலம் கேட்டிருக்காங்க. சரி, மாசாக்கி மூலத்திலிருந்து வாயு மாசாக்கிகள் விடுவிக்கப்படும் அளவு குறையும். சரி, மாசாக்கி மூலத்திலிருந்து வாயு மாசாக்கிகள் விடுவிக்கப்படுகின்ற அளவு குறையும் என்று சொன்னால் அந்த மாசாக்கி மூலங்கள் என்னென்னு தான் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அப்ப மாசாக்கி மூலம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்ன இந்த கார்பனோரோட்சைட், நைதரசன் நீரோட்சைட்டுகள் இத மாதிரியான இந்த சூழல் வெப்பமடைதல பூகோள வெப்பமடைதல்ல பங்களிப்பு செய்கிற வாயுக்களை விடுவிக்கப்படுகின்ற மூலங்கள் கேட்டிருக்காங்க. சரி, அதுல நாங்கள் ஒன்று போடலாம், ஆகாய விமானங்கள் போடலாம். மற்றது வந்து தொழிற்சாலைகள், மோட்டார் கார்கள், சரியா, கப்பல்கள், இதுல ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். சரியா, மாதிரி இந்த பயணி பேருந்துகள், சாரி உணவு மயிலண்டா தொழிற்சாலை வராது பிள்ளைகள். உணவு மயிலன்னு சொல்ல போக்குவரத்துக்கு பயன்படுத்துற ஊடகங்களை மாத்திரம் நாங்க இங்க கருத்துல கொள்ளலாம். சரி, அந்த எரிபொருள் தகனத்தால போக்குவரத்து மூலமா நடக்கிற விஷயங்களை தான் நாங்க கவனத்துல கொள்வோம். உணவு மயிலன்னு கேட்டவர். அப்ப போக்குவரத்து ஊடகங்களை மாத்திரம் இதுல கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி. சரி, ஆகாய விமானம், மற்றது மோட்டார் கார், பயணிகள் பேருந்து, மற்றது வந்து கப்பல், இதுவெல்லாம் தான் வேறு. ஆகாய விமானங்கள் அல்லது மோட்டார் வாகனங்கள், சரி, மோட்டார் கார்கள் அல்லது பயணிகள் பேருந்து, சரி, அல்லது கப்பல். அடுத்து வேறுங்க கடைசி. இப்போக்குவரத்து சாதனத்தை தேர்ந்தெடுத்தால் நாட்டின் உள்ளே நடைபெறும் சுற்றுலாவின் போது உங்களுடைய கார்பன் அடிச்சுவடு இழிவளவாக்கப்படலாம். சரி, போக்குவரத்து சாதனத்தை தேர்ந்தெடுத்தால் நாட்டின் உள்ளே நடைபெறும் சுற்றுலாவின் போது உங்களுடைய கார்பன் அடிச்சுவடு இழிவளவாக்கப்படலாம். அதாவது இந்த கார்பன் காலப்படுற அளவு வந்து குறைவிக்கப்படலாம்னு சொல்லியிருக்கிறார். சரி, அதாவது தனியார் வாகனங்களுக்கு பொதுவாக நாங்கள் கார்பன் அடிச்சுவட குறைக்கணும்னு சொன்னால் போக்குவரத்து சாதனத்தை தேர்ந்தெடுக்க, இப்ப தனியார் போக்குவரத்துக்கு பதிலாக பொது போக்குவரத்தை தெரிஞ்செடுத்தோம்னு சொன்னால் கார்பன் அடிச்சுவட்டை வந்து குறைக்கலாம். அதாவது கார்பன் டை வெளியேற்றப்படுற அளவை வந்து குறைக்கலாம். அப்ப இதுல தந்திருக்கிற பொது ஊடகம்னு சொல்லிக்க பயணி பேருந்து, நாட்டுக்குள்ள நடக்கிற சுற்றுலான்னு சொல்லிக்க பயணி பேருந்துகள் வந்து பொருத்தமானபடியா இருக்கு.
ரைட். அடுத்து பி பார்ட் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் ஆரம்பித்து திங்கட்கிழமை நள்ளிரவு வரைக்குமான ஒரு நாளில் சன நெரிசல் உள்ள ஒரு நகரத்தில் வளிமண்டல நைதரசனீர் ஒக்சைட் வாயுவின் அமைப்பு அளக்கப்பட்டது. அத்தரவுகளை கொண்டு வரையப்பட்ட நைதரசனீர் ஒக்சைட் அமைப்பின் மாறல் வரைப்பு கீழே தரப்பட்டது. சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸச்சில நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கு மணித்தியாலத்துல, அதோட விடுவிக்கப்பட்ட நைதரசனீர் ஒக்சைட்டினுடைய அளவு தரப்பட்டிருக்கு. சரி, அலகு வந்து பார்ட்ஸ் பெர் மில்லியன்ல தரப்பட்டிருக்கு. அவ்வரைவை கொண்டு கேட்கப்பட்டுள்ள பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதலாம். சரி, அதுல முதலாவது கேள்வியை பாருங்க. உரிய நாளில் இருக்கும் உயர்ந்தபட்ச மற்றும் குறைந்தபட்ச நைதரசனீர் ஒக்சைட் அமைப்பு யார்? சரி, அப்ப வரைவை பார்த்து நேரடியா போடுறதுதான். உயர்ந்தபட்ச அளவுன்னு சொல்லிக்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க சரியா உச்ச புள்ளியில உள்ளது, அதாவது 0.03 பார்ட்ஸ் பெர் மில்லியன் ஆக இருக்கு. 0.03 பார்ட்ஸ் பெர் மில்லியன் உயர்ந்தபட்ச NO2 அமைப்பு. அது மாதிரி குறைந்தபட்சம்னு சொன்னால் இதுக்குள்ள குறைஞ்சது வந்து கீழே இங்க இருக்கிற இந்த புள்ளிதான் குறைந்ததா இருக்கு. இது வந்து உயர்ந்தபட்சம், இது வந்து குறைந்தது, அதாவது 0.01 பார்ட்ஸ் பெர் மில்லியன். சரி, இது நேரடி கல்வி, வேறவை பார்த்து நாங்க போட வேண்டியதா. மருது அலகு முக்கியம். சரி, உயர்ந்தபட்சம் 0.03. சரி, உயர்ந்தபட்சம் 0.03 பார்ட்ஸ் பெர் மில்லியன். மாதிரி குறைந்தபட்சம் இந்த புள்ளி. சரியா 0.03. அடுத்த இரண்டாவது பாருங்க. அந்த நாளின் எந்த மணித்தியாலத்தில் உயர்ந்தபட்ச NO2 அமைப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது? சரி, இது நேரடியாக நாங்கள் வரைவு பயன்படுத்தி அளக்கிறோம். சரி, அந்த நாளின் எந்த மணித்தியாலத்தில் உயர்ந்தபட்ச NO2 அமைப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு பார்த்தா உயர்ந்தபட்சம்ன்றது 0.03 பார்ட்ஸ் பெர் மில்லியன். அது பதிவு செய்யப்பட்ட அந்த மணித்தியாலம் வந்து 8 இருக்கு. சரி, அப்ப பொருத்தமான விட 8. அடுத்த மூன்றாவது பாருங்க. மேற்குறித்த வரைவிற்கேற்ப ஒரு நாளில் மேற்குறித்த நகரத்தில் NO2வின் அமைப்பு ஒரு உயர்ந்த பெருமானத்தை எடுக்கும் இரு சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதற்குரிய ஒரு காரணத்தை காட்டு. சரி, அப்ப NO2 அமைப்பு வந்து உயர்ந்த இடத்தை எடுக்கிற 2 சந்தர்ப்பங்கள் காணப்படுது. அதுக்குரிய காரணத்தை பெற்றிருக்க. சரி, அதை NO2 வெளியேறதுக்கான சந்தர்ப்பங்கள்னு சொன்னால் சரி, அந்த போக்குவரத்து, அந்த வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. சரியா, குறிப்பிட்ட நேரத்துல வந்து சன நெரிசல் உள்ள அந்த வேலைகள் 2 வேலைகளும் அந்த சன நெரிசலுக்கு உட்படுற சந்தர்ப்பங்கள்ல வந்து வாகனங்கள் வந்து அதிகமாக போகும். அப்ப எரிபொருள் எரிக்கப்படுற அளவும் கூடி நைட்ரசன் வெளியேற்றப்படுற அளவும் வந்து கூடவாக இருக்கு. சரி, இப்ப அதுல பொருத்தமானது போடுவீங்கள். போக்குவரத்தில் ஈடுபடும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகம்.
ரைட். அது மாதிரி அடுத்த பாருங்க 4வது. மேற்குறித்த நகரத்தில் முற்பகலில் நடைபெறும் NO2 அமைப்பின் அதிகரிப்பானது பிற்பகலில் நடைபெறும் அந்த அதிகரிப்பிலும் கூடுதலாக உள்ளது. மேற்குறித்த நகரத்தில் முற்பகலில் நடைபெறும் நைதரசன் ஆக்சைடின் அமைப்பின் அதிகரிப்பு பிற்பகலை விட கூடவாக இருக்காம. இதற்குரிய ஒரு காரணத்தை காட்டு. சரியா, பிற்பகல்ல ஏற்படுற NO2 அதிகரிப்பை விட முற்பகல்ல வந்து கூடவாக இருக்கு. சரி, அப்ப அதுக்கு நாங்க நேரடியா எழுதலாம். பிற்பகலோட ஒப்படைக்க முற்பகல்ல வந்து வாகனத்தின் போக்குவரத்து அதிகமாக இருக்கு. சரியா, முற்பகலில் வாகன போக்குவரத்து அதிகம். ரைட். மாதிரி அடுத்தது பாருங்க 5வது. உரிய நாளில் மேற்குறித்த நகரத்தின் நைதரசன் ஆக்சைடின் அமைப்பின் மாறலை ஒத்த ஒரு மாறலை காட்டுவதாக எதிர்பார்க்கப்படத்தக்க வேறொரு முதன்மை வாயு மாசாக்கியை குறிப்பிடும். உரிய நாளில் மேற்குறித்த நகரத்தின் NO2 அமைப்பின் மாறலை ஒத்த ஒரு மாறலை காட்டுவதாக எதிர்பார்க்கப்படத்தக்க வேறொரு முதன்மை வாயு மாசாக்கியை குறிப்பிடும். சரி, அப்ப இங்க வந்து நாங்க நைதரசன் ஆக்சைடை வச்சு பார்த்தோம்னாங்களோ அதுக்கு பதிலாக பார்க்கிறதுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு வாயு மாசாக்கியும் கேட்டு. சரி, அப்ப எரிபொருள் தகனத்தை வச்சு குறிப்பிடுறதுன்னு சொன்னால் நாங்கள் கந்தகத்தின் ஆக்சைடுகளை சொல்லலாம், இல்லாட்டி கார்பனீர் ஆக்சைடு அதுகளை வந்து குறிப்பிடலாம். சரி, அதுல ஏதாவது ஒன்றை கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி. சரி, ஒன்றில் கார்பனோர் ஆக்சைடு அல்லது கார்பனீர் ஆக்சைடு, மற்றது கந்தகவீர் ஆக்சைடு. ரைட். ஓகே பிள்ளைகள், உயிர்கோளம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் நான் 2016 இருந்து 20 வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் அந்த பேப்பர்ஸ்ல உள்ள கேள்விகள் பார்த்தினாங்க. சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்ன இந்த முதலாவது கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா அநேகமா நாங்கள் பொது கேள்வி ஒரு வரைவை வச்சு இல்லாட்டி படத்தை வச்சுட்டு
அதுல இந்த பொதுவா நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். சில எண்ணக்கருக்களை நீங்க விளங்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்ப நெற்போசனியாகம்னு சொல்லி நெற்போசனியாகம் என்னத்தால நெற்போசனியாகம் என்ன, அது என்ன அயன்களால் ஏற்படுது, மற்றது என்னென்ன வெளிவிடப்படுது, அது மாதிரி அமிலமலை என்ற அந்த மாதிரியான அந்த எண்ணக்கருக்களை விளங்கி வைக்கிறது பிரயோசனமா இருக்கு. மற்றும்படி சில கேள்விகள் வந்து நேரடியா நாங்கள் செய்யலாம். சரி, அப்ப அதுக்கேற்ற மாதிரி படிச்சு கொள்ளும். சரியா? மற்றது அந்த டியூட்டுகளும் அனுப்பினான் பிள்ளைகள் உயிர்கோளம் சம்பந்தமா டியூட்டுகளும் அனுப்பினால் அதை ஒருக்கா செய்து பார்த்துக்கொள்ளுங்க, முழுமையா ஒருக்கா செய்து பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இனிமேல் வகுப்புல உங்களுக்கு இந்தியோட உயிர்கோளம் ஃபுல்லா முடியுது, இந்த பேப்பர்ஸ் முடியுது. இனிமேல் வந்து உங்களோட வகுப்பு திங்கள் மற்றது புதன் வகுப்பு, சரியா? 2 நாளும் வந்து யூனிட் வைஸ் அந்த பேப்பர் பார்ப்போம் இனிமேல். சரியா? நீ புதன்கிழமை கிளாஸ்ல வந்து அந்த இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்ட அந்த கேள்விகள்ல இருந்து அப்படியே தொடர்ச்சியா பார்த்து கொண்டு போவோம். மற்றது வெள்ளிக்கிழமையில வந்து பாஸ் பேப்பர் வந்து பார்ப்போம். கடைசி அந்த 2 வருஷ பேப்பராவது ஒருக்கா பார்க்கணும். என்னோட ஸ்கீமோட நாங்கள் பார்த்துட்டு போய்தான் என்ன மாதிரி ஆன்சர் பண்றது, இப்படியான கேள்விகளுக்கு என்ன மாதிரி நாங்கள் ஆன்சர் பண்ணினா மார்க்ஸ் கிடைக்கும்ன்றதை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த கடைசி வெள்ளிக்கிழமை வந்து 2020 பேப்பர் ஒரு முழுமையா செய்துட்டு வாங்க. சரியா? வெள்ளிக்கிழமையில இனிமேல் பாஸ் பேப்பர் நடக்கும். சரியா? மாதிரி திங்களும் புதனும் யூனிட் வைஸ் எக்ஸாம் நடக்கும். வெனிஸ்டே 7:45க்கு இல்ல, அங்கே 8:30 கிளாஸ் இருக்கிறபடியே 7:45க்கு மாத்துறது கஷ்டம். சரி, ஒரு நாள் தான் பிரச்சனைன்னு சொன்னா உங்களுக்கு அதுக்குரிய அந்த ரெக்கார்டை அனுப்பிவிடும். சரி, அப்ப திங்கள் புதன் இனிமேல் தொடர்ந்து யூனிட் வைஸ் இது நடக்கும். அவருக்கா பேப்பரை செய்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணும். மற்றது பேப்பருக்கு ஒரு தனி கோப்பி வச்சு செய்து பார்த்துட்டு இங்க உள்ள விஷயங்களை, இங்க நான் சொல்ற விஷயங்களை நோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நினைவுல வச்சிருக்கிறது ஈஸியா இருக்கு. மற்றது வெள்ளிக்கிழமையில தொடர்ச்சியா அந்த பாஸ் பேப்பர் ஸ்கீமோட நாங்கள் பாஸ் பேப்பரை பார்த்துட்டு. சரி, மற்றது கட்டாயம் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களோட கையில இருக்கும். இல்லாட்டி சொல்லுங்க, அனுப்பி விடுறேன் பேப்பர்ஸ். சரி, யூனிட் வைஸ் ஏற்கனவே அனுப்பிட்டேன். மற்றது இந்த பாஸ் பேப்பர்கள் இருக்கும். அப்படி இல்லாட்டி சொல்லுங்க, அனுப்பிவிடலாம். இதற்காக செய்து பார்த்துட்டு வாங்க. சரி, அன்னைக்கு புதன்கிழமை நாங்க அந்த இனப்பெருக்கத்தின் அந்த தொடர்ச்சி எம்சிக்குள்ள 40 கேள்வி பார்த்துனாங்களோ அதுல அந்த தொடர்ச்சியும் அந்த பார்ட் 2 கேள்வியும் பார்த்துட்டு அப்படியே திங்கள் புதன் கிளாஸ் போகும். வெள்ளிக்கிழமையில வந்து பாஸ் பேப்பர் செய்யக்கூடிய மாதிரி வாங்க. சரியா? செய்து பார்த்துட்டு ஒரு ஜாயின் பண்ணிக்கொள்ளும்.